குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பஹா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் கம்பஹா மேலதிக நீதவான் பத்மா அமரதுங்க முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலைகள் தொடர்பான விசாரணை பிரிவு அவரை நீதிமன்றில் ஆஜர் செய்தது. கடந்த 26ஆம் திகதி கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான உத்தரவின் பிரகாரம் 72 மணி நேர தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வந்தார். எனினும் நேற்று அவர் கம்பஹா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை. அதற்கு மாற்றாக 1916ஆம் ஆண்டின் 33ஆம் இலக்க துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழும் 1982ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்துக்கள் துஷ்பிரயோக சட்டத்தின் கீழும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனை விட தண்டனை சட்ட கோவையின் 386ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முறையற்ற அல்லது தவறான பயன்பாடு தொடர்பிலும் டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவை நீதிமன்றில் ஆஜர் செய்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலைகள் குறித்த விசாரணை பிரிவின் அதிகாரிகள் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியதுடன் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். சந்தேக நபரான டக்ளஸ் தேவானந்தா சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அவரின் நோய் நிலைமைகள் தொடர்பில் மன்றில் விடயங்களை முன்வைத்து பிணை கோரிக்கையை முன்வைத்தனர். எனினும் பிணை கோரிக்கையை நிராகரித்த மேலதிக நீதவான் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சிகிச்சைகள் அவசியமாயின் அது தொடர்பில் சிறைச்சாலை அத்தியட்சர் ஊடாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய மாக்கொந்துரே மதுஸ் சிஐடியின் விசாரணையில் இருந்தபோது அவரது வாக்குமூலத்திற்கு அமைய வெளிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட 2 துப்பாக்கிகள் காட்டு பகுதி ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டன. அதில் ஒரு துப்பாக்கி இராணுவத்தால் கடந்த 2001ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டமை துப்பாக்கியின் தொடர் இலக்கம் மூலமாக தெரிய வந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தா விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டதாக கூறப்படும் மேலும் 20 துப்பாக்கிகள் தொடர்பிலான விசாரணைகளையும் போலீசார் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்பொழுது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு 1000 கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் 3000க்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவராவார். அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தோழர் டக்ளஸ் தேவானந்தா இருந்த அமைச்சருடைய அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் பாங்கு, அவருடைய அரசியல் கொள்கைகள் நான் ஏற்றுக்கொண்ட அரசியல் கொள்கைகளோட வித்தியாசமானது. அது சரியோ பிள்ளையோ ஒன்றல்ல. ஆனால் இந்த நிலையிலே, இந்த நேரத்திலே அவரை மாற சிறைச்சாலையில் வைத்திருப்பது அவருடைய உயிருக்கு மாபெரும் ஒரு ஆபத்தாக இருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன், நான் அமைச்சப்படுகின்றேன். ஏனெனில் அவர் 10க்கு மேற்பட்ட முறையில் அவர் தன்னுடைய எதிர்கட்சிகளால், விசேடமாக விடுதலை புலிகளால் அவர் உயிர் தாக்கம் பட்டு தப்பியிருப்பவர். இதே அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் பூசா கேம்பில் அவர் மரண அடி வேண்டியவர். ஆகையினாலே மஹரையில் இருக்கக்கூடியது 1000 பேர் மட்டும்தான். ஆனால் அங்கே இப்போதுக்கு 3000க்கும் மேலான கைதிகள் இருப்பதுன்னு நான் கேள்விப்படுகின்றேன். அந்த கைதி நிலையிலே
தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை போய் சிறை வைப்பது அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம். ஆகினாலே அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்வது, அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக நீதி நடவடிக்கைகள் எடுங்கள். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வலுக்கட்டாயமான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தை இல்லாமல் உயிரிழந்ததற்கு நீதி கோருதல், அதே போன்று இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது. கடந்த 21ஆம் திகதி அன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகணேசன் டினோயா எனும் 13 வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை பிரச்சினை காரணமாக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருந்தார். குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் காலை கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்திற்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், செல்வம் அடைக்கலநாதன், பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள், பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள், பொது அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அவரது சாதாரண ஒவ்வாமை சிறுமி என்பதால் அதற்குரிய அவர் தீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய 4.5 மில்லிகிராம் பிரச்சனை இல்லை, 4.5 மில்லிகிராம் ஏற்றலாம் என்று கூறினார். நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து இணைந்து சிங்கள வைத்திய நிபுணர் 40 நாள் விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றினார். குறித்த போராட்டத்தின் பின்னர் முல்லைத்தீவு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அதன் பிரதிகள் சுகாதார அமைச்சர், அமைச்சின் செயலாளர், வடமாகாண ஆளுநர் அலுவலகம், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அலுவலகம், முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தின் போது கலகமடக்கும் போலீசாருடன் போலீசாரும் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம், நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட 2 மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம். செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை, இறப்பின்ற வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் இன்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் புல சொல்லல, பல தடவை பல சம்பவங்கள் பிழையாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுகிறது. ஹொரணை வவுலக்கல பிரதேசத்தில் உள்ள ரப்பர் சார்ந்த உற்பத்தி தொழிற்சாலையொன்றில் இன்று காலை தீ பரவியுள்ளது. இந்நிலையில் ஹொரணை தீயணைப்பு பிரிவினர், பிரதேசவாசிகள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.